இந்த விராட் கோலியை நம்பி இப்படி ஏமாறுவோன்னு சத்தியமா நினைக்கல. இந்த பேக் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல பயந்துகிட்டே வாங்கினேன். ஏன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ள பிரீமியம் லெதர் பேக் மாதிரி இருக்கு, இதோட ஸ்கின் ஈஸியா உறிஞ்சு வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இத்தனை வருஷம் ஆகி இதோட ஜிப் எலாஸ்டிக் எல்லாமே போயிடுச்சு. ஆனா அதோட மெட்டீரியல்ல எந்த வித டேமேஜும் ஆகல. ரீசெண்டா இதே கம்பெனில பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு இந்த பேக் வாங்கியிருந்தேன். சரி, இதுக்கும் நம்ம விராட் கோலிக்கு என்ன சம்பந்தம்ங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த பேக்கோட லுக்கா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மேக்ஸிமமா ஒரு 3 நாளைக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி இந்த பேக்ல உங்களால எடுத்துட்டு போக முடியும். இந்த பேக்ல இருக்கிற ஒரு சின்ன குறை என்னன்னா, இதோட லேப்டாப் பேடிங் ப்ரொடெக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதை நம்பி லேப்டாப் யூஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம விராட் கோலி கதைக்கு வரலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராங் கம்பெனில இருந்து இந்த பேக்கை வாங்கியிருந்தேன். இந்த பேக்கை விட இதோட கெப்பாசிட்டி அதிகம் தான். ஜஸ்ட் இதுல இருக்கிற அதே லக்கேஜ் இந்த பேக்ல நான் பேக் பண்றேன். இதோட ஷேப் மட்டும் பாருங்களேன், சென்டர்ல ஏதோ டிஃபரெண்டா இல்ல. இந்த பேக் நான் எப்படி பேக் பண்ணாலுமே இதோட ஷேப் இப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு மூட்டையை மாட்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பேக்கை விட இதோட பாட்டம் ரொம்பவே சின்னதா இருக்கு. சரி, இதுக்கும் விராட் கோலிக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, இந்த ராங் பிராண்டோட ஓனரே விராட் கோலி தான். இந்த விராட் கோலியோட ஆடை பார்த்து தான் இந்த பேக்கே வாங்கினேன்.